Hi friends, welcome to Arya from Baking and Vlog. என்னோட நேம் அகல்யா. So நம்ம சேனல் இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து குக்கி வீடியோ தான் போட்டிருக்கோம். குக்கீஸ் பட்டர் குக்கீஸ் எப்படி வீட்லயே செய்யலாம் சிம்பிளா குக்கர்லயும் அது வந்து ஓவன்லயும் எப்படி செய்யறதுன்னு தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எல்லா குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து ஆனுவல் லீவ் விட்டுறாங்க. என்னோட பாப்பாக்கு வந்து லீவ் விட்டாங்க. சோ அவங்களுக்கு வந்து டெய்லி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. சோ அதனால இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து குக்கீஸ் பிஸ்கெட் செஞ்சுட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஸ்கெட் தான் செய்ய போறோம், பட்டர் குக்கி தான் செய்ய போறோம். இங்க பாருங்க என்னோட குட்டி பாப்பா வந்து இங்க உட்காந்துட்டு இவ்வளவு வந்து காலையில இருந்து கேட்டுட்டு பிஸ்கெட் செஞ்சு கொடுக்க சொல்லி. சோ இவங்களதான் டேஸ்டிங் பண்ண போறாங்க. இன்னைக்கு வந்து பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிஸ்கெட் செய்யறதுக்கு சர்க்கரை 100 கிராம் சர்க்கரையை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸ் பவுடரா பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அரை கப் இருக்கும். மெஷர்மெண்ட் கிராம்லையும் கேக்குறீங்க, கப் மெஷர்மெண்ட்டும் கேக்குறீங்க. சோ நான் வந்து ரெண்டுமே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்றேன். இது வந்து அரை கப் 100 கிராம் சர்க்கரை வந்து மிக்ஸி ஜார்ல நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டர். இது வந்து அன்சால்டட் பட்டர். இப்போ ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் இங்க வந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஜில்னஸா இல்லாம நல்லா சாஃப்டா அப்புறம் இந்த அளவு நல்லா சாஃப்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. இது வந்து 3/4 கப் வரும். 150 கிராம் 3/4 கப் வரும் இந்த பட்டர். பட்டரை வந்து ஒரு நல்ல அகலமான பவுல்ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல நடுவுல வேற எங்க பாப்பா நான் மிக்ஸ் பண்றேன் பவுல வர வாங்கிட்டே இருந்தா. அப்புறம் ஒரு ஒயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பட்டர் வந்து கொஞ்சம் ஃபிளப்பியா நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு என்ன வந்து நம்ம ஹேண்ட் பீட்டரா இருந்தாலும் சீக்கிரம் பீட் ஆயிரும். சோ வந்து எல்லாத்து வீட்லயும் ஹேண்ட் பீட்டர் இருக்காதுல்ல. சோ அதனால வந்து இந்த பலூன் பிஸ்கெட் மோஸ்ட்லி எல்லா வீட்லயும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லயுமே கிடைக்கும். சோ அது வாங்கி நல்லா லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற அளவு பட்டர் பீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி அந்த சுகரும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகி சுகர் நல்லா கம்ப்ளீட்டா மெல்ட் ஆகி நல்லா சாஃப்டா கிரீமியா கிடைக்கிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க உங்களுக்கே தெரியும், பார்த்தா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இருக்கிறது. பாருங்க எங்க பாப்பா எப்படி டான்ஸ் ஆடிட்டு ஆட் பண்ணிட்டு இருக்கா. இந்த அளவு நல்லா சாஃப்டா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் போல சால்ட் ஆட் பண்ணிட்டு அப்புறம் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் மோஸ்ட்லி எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் எல்லா கடையிலயுமே கிடைக்கும். சோ அந்த எசன்ஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எசன்ஸ் ஆட் பண்றது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கோங்க, வேணானா விட்டுருங்க. இப்போ வந்து மைதா எடுத்துக்கலாம். மைதா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுகரும் பட்டரும் வந்து பீட் ஆனதுக்கு அப்புறம் மைதா. இந்த மைதா எத்தனை கிராம்னா வந்து 250 கிராம். இது வந்து 2 கப் வரும். கரெக்டா 250 கிராம் இருக்கும். கரெக்டா நீங்க வந்து அழுத்தி எடுக்காதீங்க, லேசா எடுத்தீங்களா உங்களுக்கு 250 கிராம் வரும். மைதா ஆட் பண்ணி நல்லா நான் மிக்ஸ் பண்றேன்ல அது மாதிரி ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பட்டரு சுகர் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகுற அளவு இந்த அளவு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கையில பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப அழுத்திலாம் பிசைய தேவையில்ல. நல்லா சாஃப்டா ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணீங்களாவே எல்லாமே ஒண்ணு சேர்ந்து வந்துடும். பாருங்க இந்த அளவு நல்லா ஜென்டலா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுல எங்க பாப்பா வேற அந்த மாவு டேஸ்டா நல்லா சுகர் போட்டு இருந்துச்சா வேணும் சாப்பிடாதுன்னு சொன்னா கேட்கவே இல்ல. இந்த அளவு நல்லா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வர அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து இத வந்து 2 ஃபிளேவரா செய்ய போறோம். ஒன்னு வந்து சாக்லேட் ஃபிளேவர், அதுக்கப்புறம் வந்து வெனிலா ஃபிளேவர். வெனிலா ஃபிளேவர் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து நம்ம கோகோ பவுடர் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து சாக்லேட் ஃபிளேவர் கிடைச்சிடும். இதே நீங்க வெனிலா ஃபிளேவராவே கூட உங்களுக்கு எல்லாமே வேணும்னா கூட செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து சாக்லேட் ஃபிளேவர் வேணும், சாக்லேட் ஃபிளேவர் செஞ்சுக்கோங்க.
நான் இன்னைக்கு வந்து 2 ஃபிளேவர் செய்ய போறேன். சோ அதனால கலர்ஃபுல்லாவும் இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால 2 டைப்பா சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சாக்லேட் ஃபிளேவர் அண்ட் வெனிலா ஃபிளேவர் செய்யலாம். வாங்க செய்யலாம். இப்ப வந்து இது 2ஆ பிரிச்சிடலாம். இல்ல வந்து பாதி நான் வந்து சாக்லேட் ஃபிளேவர் கொடுக்க போறேன். சோ அதுக்கு வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் ஃபிளேவர் வேணாம், ஒரே ஃபிளேவரா இருந்தா போடுனா நீங்க இது அப்படியே கட் பண்ணி நீங்க ஓவன்ல பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்துருக்கேன். நீங்க லைட் கோகோ பவுடர் எடுத்துக்கோங்க, டார்க் கோகோ பவுடர் எது வேணா எடுத்துக்கலாம். ஆனா வந்து கரெக்டா 1 டேபிள் ஸ்பூன் நீங்க எடுக்கிற மாவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் செஞ்ச மெஷர்மெண்ட்டுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டா இருந்துச்சு. அதுக்கு மேல நீங்க எடுத்தீங்களா வச்சுக்கோங்களேன், கசக்க ஆரம்பிச்சிடும் சாக்லேட் பிஸ்கெட்டு. இது மாதிரி நல்லா ஈவனா ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேப் பண்ணி ஒரு கிளீன் ரேப் போட்டு நல்லா கவர் பண்ணி நம்ம ஃப்ரீசர்ல வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து செட் பண்ணி எடுக்க போறோம். ஏன்னா இதை வந்து நம்ம அழகா ஷேப் பண்ணணும்ல, இப்படி நம்ம ஷேப் பண்ணோமா நல்லா சாஃப்டா இருக்கும் அந்த பேட்டர், பிஸ்கெட் பேட்டர். சோ அது வந்து நம்மளால ஈஸியா ஷேப் பண்ண முடியாது. சோ அதனால வந்து இது மாதிரி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஷேப் பண்ண நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஓவனை வந்து 175 டிகிரில வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பின்னாடி சொல்லியிருக்கேன், கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இது மாதிரி கிளீன் ரேப் இல்லைன்னா நீங்க வச்சுக்கோங்களேன், பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்குல்ல, சோ அதுல கூட நீங்க கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெண்டுமே தனித்தனியா வந்து ஒரு கிளீன் ரேப் மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் இருந்தா கூட போட்டு இது மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இத வந்து வெனிலா ஃபிளேவர், சாக்லேட் ஃபிளேவர் இது ரெண்டையும் ஒரே மாதிரி பேக் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீசர்ல வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஷேப் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதனால நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசர்ல வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு வந்து ஷேப் பண்ண ரொம்ப ஈஸியா வரும். சோ நம்மளுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்ல நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரீசர்ல வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டையுமே. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீசர்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பட்டர் ஷீட் வச்சு, நான் என்னோட பட்டர் ஷீட் பெருசா இருக்கனால சென்டர்ல வச்சு 2ஆ மடிச்சு விரிச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பட்டர் ஷீட் உங்கள்கிட்ட இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் நல்லா பெருசா இருந்துச்சுன்னா கீழே ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு கூட நடுவுல நம்ம பேட்டர் பிஸ்கெட் மாவு வச்சு இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி தேய்ச்சி எடுத்தா அதுக்கு ரொம்ப மெல்லிஸா தேய்ச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்கா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ஒரு கொஞ்சம் நல்லா நார்மலா நான் வந்து தேய்ச்சி எடுத்து ஒரே ஷேப்பா ஃபிளார் கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன். உங்கள்ட்ட இது மாதிரி கட்டர் எதுவும் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் மூடியில சின்ன சின்ன மூடி எல்லாம் இருக்கும்ல, சோ அதில் கூட அழகா ரவுண்டா கட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கையில எடுக்க கொஞ்சம் இதானா இருக்கும். சோ இது மாதிரி ஒரு நைஃப் மாதிரி வச்சு எடுத்தீங்களா அழகா அந்த ஷேப் வந்துடும். மீதி இருக்குல்ல நம்ம மாவு, அதெல்லாம் திரும்ப நம்ம இதே மாதிரி விரிச்சு எடுத்து ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓவனை வந்து நான் சொன்னால 175 டிகிரில வந்து 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம கேக் பிஸ்கெட் வச்சிருக்கோம்ல, பிஸ்கெட்டை வந்து உள்ள வச்சுட்டு ப்ரீஹீட் ஆன ஓவன்ல வச்சு ஒரு 15 to 20 மினிட்ஸ் கரெக்டா உங்களுக்கு வந்து 15 to 20 மினிட்ஸ் சென்டர்லயே வந்து உங்களுக்கு பேக் ஆயிரும். நீங்க எடுத்த உடனே எடுத்து பாத்தீங்களா ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். 15 மினிட்ஸ் ஆனோடனே எடுத்துருங்க. எடுத்ததே கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து உடச்சி பாத்தீங்களா ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். ஓவன்ல இருந்து எடுத்தோடனே சூடா இருக்குமோ ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் பிஸ்கெட். நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் ஃபிளேவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஓவன்ல இது பேக் பண்ண வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து வெனிலா ஃபிளேவர். பிஸ்கெட் வந்து ஒரே ஷேப்பா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பெருசும் சின்னதுமா கட் பண்ணாதீங்க. அப்படி கட் பண்ணீங்களா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா வந்து பெரிய பிஸ்கெட் வந்து வேக லேட் ஆகும், சின்ன பிஸ்கெட் வந்து சீக்கிரம் வெந்துடும். சோ ஒரே மாதிரி ஷேப்பா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. குக்கர்ல எப்படி பண்றதுன்னு லாஸ்டா நான் வந்து டீடைலா தனியா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு குக்கர்ல எப்படி பேக் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் கிளியரா சொல்லியிருக்கேன்.
இப்ப வந்து நம்ம ஓவன்ல எப்படி செய்யறதுன்னு பார்த்தாச்சு. இப்ப வந்து நம்ம குக்கர் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல வந்து ஒரு லேயர் உப்பு போட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம குக்கர்ல வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு லேயர் உப்பு போட்டு அது வந்து ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃபிளேம்ல வந்து இது மாதிரி ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இல்ல சில குக்கர்ல எல்லாம் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து குக்கர் கூடயே ஒரு ஸ்டாண்ட் கொடுப்பாங்க. சோ அது இருந்தா வச்சுக்கோங்க. எங்க குக்கர்ல எதுவுமே கொடுக்காதனால நான் வீட்டுல இருக்கோம்ல அந்த ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்ல வந்து மெயினா இன்னொன்னு என்ன பார்க்கணும், இப்ப வந்து இதுல மெயினா இன்னொன்னு என்ன பார்க்கணும்னா நம்ம வந்து குக்கரோட இந்த கேஸ்கெட் பிளாக் கலர்ல இருக்குல்ல, சோ இந்த கேஸ்கெட் போடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து விசில் யூஸ் பண்ணாம தான் நம்ம வந்து எப்பயுமே குக்கர்ல கேக் பேக் பண்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பிஸ்கெட் இது எல்லாமே பேக் பண்றது எல்லாமே நம்ம வந்து இந்த ப்ராசஸ்ல தான் நம்ம பேக் பண்ணோம். கண்டிப்பா அந்த லெவல் போடக்கூடாது, அதை வந்து விசில் போடக்கூடாது. இது ரெண்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து குக்கர் வந்து குக்கர் வந்து என்னன்னா வந்து நீங்க குக்கர் வந்து யூஸ் பண்ணாத குக்கரா எடுத்துக்கோங்க. இந்த பழைய குக்கர் எல்லாம் இருக்கும்ல, இந்த விசில் போடாது இந்த கேஸ்கெட் யூஸ் ஆகாத குக்கர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, சோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி உங்கள்ட்ட குக்கர்ல இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், அதிகமா ஏதாச்சும் இந்த கடாய் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு இதே மாதிரிதான் அதுல வந்து ஒரு லேயர் உப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சு ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃபிளேம்ல ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம குக்கருக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு பிளேட் இல்லைன்னா இந்த மாதிரி இட்லி குக்கர் இருக்கும்ல, சோ அது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இட்லி குக்கர்ல வந்து மேல வந்து ஒரு எண்ணெய் தடவினாலும் ஓகேனா, எண்ணெய் தடவினாலும் ஓகேனா, அப்படி இல்லைன்னா ஒரு பட்டர் ஷீட் கட் பண்ணி அந்த லெவல் கரெக்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் ஒரு சின்ன சைஸ் கட்டரா எடுத்தீங்களா, அது என்ன ஆகுனா வந்து ஒரு பிஸ்கெட் வந்து முன்னாடியே வெந்துரும், இன்னொரு பிஸ்கெட் வந்து சீக்கிரம் வேகாது. சோ அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சோ அதனால வந்து ஒரே சைஸ் கட்டரா எடுத்துக்கோங்க. எந்த கட்டர் எடுத்தீங்க. இப்ப வந்து நம்ம வந்து குக்கர்ல வைக்க போற குக்கீஸும் நம்ம அழகா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப வந்து இதை நம்ம குக்கர்ல வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். குக்கர்ல வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிருக்கோம்ல, அந்த குக்கர்ல வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் கண்டிப்பா 15 மினிட்ஸ்ல கண்டிப்பா வந்து பர்ஃபெக்டா நம்மளுக்கு வந்து பிஸ்கெட் பேக் ஆகி கிடைச்சிடும். அப்படி இல்லையா உங்களுக்கு பேக் ஆகாத நீங்க வந்து ஓவன்லயா இருக்கட்டும் குக்கர்லயா இருக்கட்டும் உடனே எடுத்து நீங்க கை வச்சு பாத்தீங்களா ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் பிஸ்கெட். அதை வந்து எடுத்து கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் நல்லா கிறிஸ்பியா நம்மளுக்கு பிஸ்கெட் கிடைக்கும். நம்ம எடுத்தது என்னடா வேகவே இல்ல மாவு மாதிரி இருக்குன்னு கண்டிப்பா அப்படி யோசிக்காதீங்க. கம்ப்ளீட்டா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டா எடுத்து கூல் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பிரேக் பண்ணி பாத்தீங்களா ரொம்ப கிறிஸ்பியா சூப்பரான பிஸ்கெட் நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்ப இதை நம்ம குக்கர்ல வச்சு பேக் பண்ணிடலாம். குக்கர்ல வந்துட்டு நீங்க கல்லுப்பு தூளுப்பு எது வேணா போட்டுக்கலாம், அப்படி இல்லையா மணல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து நான் கல்லுப்பு தான் போட்டிருக்கேன். அதை வந்து ஈவனா பண்ணிட்டு அழகா ஒரு வந்து ஸ்டாண்ட் மேல வச்சுக்கோங்க தூக்கி வைக்கிற மாதிரி. அதுக்கு மேல வந்து நம்ம வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த குக்கீஸ் அந்த பிஸ்கெட் வந்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குக்கரையும் எப்படி ஓவனை ப்ரீஹீட் பண்றோமோ அது மாதிரி குக்கரையும் சூடு பண்ணிடணும். மீடியம் ஃபிளேம்ல வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்பேன் கேஸ்கெட் விசில் எல்லாம் எதுவுமே போடக்கூடாதுன்னு. போட்டு அதே மாதிரி யூஸ் பண்ணாத குக்கரா எடுத்துக்கோங்க, பழைய குக்கரா. ஏன்னா நம்ம அதை வச்சு பழைய குக்கரா இருந்துச்சுன்னா அது எந்த டேமேஜ் ஆனாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்ல. சோ இது வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணும் போது நல்லா தான் இருக்கும். ஒரு 3 டைம் 4 டைம்ஸ்க்கு மேல நம்ம பேக் பண்ண குக்கர் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். சோ அதனால வந்து யூஸ் பண்ணாத குக்கரா எடுத்துக்கோங்க. பாருங்க நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பிஸ்கெட்லாம் அதை உள்ள வச்சு நம்ம இது பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃபிளேம்ல வந்து பேக் பண்ணி எடுத்தோமா செஞ்சு நல்லா வேக வச்சு எடுத்தோமா நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான பிஸ்கெட் வந்து ரெடி ஆயிரும். பார்க்கவே பாருங்க எவ்வளவு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. நான் வந்து ஓவன்ல இருந்து எடுத்தேன் வந்து என்னால சரியா வீடியோ எடுக்க முடியல. எடுத்தேன் அந்த கிளிப் வந்து எப்படியோ டெலீட் ஆயிருச்சு நான் லேப்டாப்க்கு மாட்டும் போது. சோ வந்து அதனாலதான் அதை வந்து கடைசியே காமிச்சிருக்கேன். பாருங்க குக்கர்ல இருந்து 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் உடைச்சு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளவு நல்லா கிறிஸ்பியா இருக்குன்னு. எந்த அளவு நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியா கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு வந்து இந்த அளவு கிறிஸ்பியா கிடைச்சிருக்கு. பார்க்கவே இவ்வளவு நல்லா இருக்கு. இதுல வந்து நான் இந்த சைஸ்ல செஞ்சதுனால எனக்கு வந்து ஒரு 80 பிஸ்கெட் போல கிடைச்சிச்சு. நீங்க வந்து இதோட பெரிய சைஸா கடைசி செஞ்சீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்கெட் கிடைக்கும். எனக்கு கரெக்டா 80 பிஸ்கெட் இதுல இருந்துச்சு. பாருங்க ஓவன்ல இருந்து எடுத்த நான் வந்து பிளேட்ல வந்து மாத்தி வச்சிருக்கேன். இதையும் நான் கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் உடைச்சு காமிக்கிறேன்.
பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. இந்த கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஈவினிங் டைம்ல சுட சுட டீயோட பிஸ்கெட் நான் சாப்பிட போனேன். தேங்க்யூ.